ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா இந்த பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர் சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஓல்டு புக், நியூ புக் 2 வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இந்த ஹெட்டிங் கீழே என்ன கவர் ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த சொற்பொருள், ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியுமே சொல்லும் பொருள்ன்றதை கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக், சரிங்களா. ஓல்டு புக் அடுத்த வீடியோ வரும். நியூ புக் 6th to 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக்கில் சொல்லும் பொருள் எங்கெல்லாம் இருக்குதோ அதை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரே தான் நம்ம எடுத்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது எப்படின்னா, நான் இதோட பிடிஎஃப் கீழே கொடுக்கல. இது எப்படின்னா, நான் இதை இப்போ ஃபுல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் ஒரு தடவை காதால் கேட்டு பாருங்கள், சரிங்களா. நீங்கள் படித்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காண்டி வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் ஒரு தடவை இதை காதால் கேட்டுட்டு கீழே எப்படின்னா இதோட கொஸ்டின்ஸ் மட்டும் கீழே நான் பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன், சரிங்களா. இப்போ நிருமித்தனா உருவாக்கிய ஆன்சரோடு இருக்குமா, பிடிஎஃப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கியே இருக்காது, நிருமித்தன் மட்டும் இருக்கும். ஸோ இதை என்னன்னா நீங்கள் ரிவிஷனுக்காண்டி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு தடவை இதை காதால் கேட்டுட்டு அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆன்சர் சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாமா. ஸோ 6ஆம் வகுப்பு, சரிங்களா. நான் ஸ்டாண்டர்ட் வைஸே ஒவ்வொரு சொல்லும் பொருளும் முடிஞ்சோடனே, ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு முடிஞ்சோடனே அடுத்த ஸ்டாண்டர்டை மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்பேன், சரிங்களா. ஸோ ஒரு தடவை நீங்கள் வேலை பார்க்குறப்ப இதை காதால் கேட்டாலே போதும், நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு படித்த திருப்தி இருக்கும், சரிங்களா. ஸோ இப்போ பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 6ஆம் வகுப்பில் இருக்கிற சொல்லும் பொருளும் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிருமித்தனா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கிய. நிருமித்தனா என்ன பொருள், உருவாக்கிய. விளைவுனா என்னதுன்னா வளர்ச்சின்னு அர்த்தம், சரிங்களா. விளைவுனா என்னது, வளர்ச்சின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, சமூகம்னா என்னதுன்னா மக்கள் குழு. அசதினா என்னதுன்னா சோர்வு. விளைவுக்குனா என்னதுன்னா நீர். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் இருக்கும், சரிங்களா. அதையும் கூட நான் எடுத்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா இது கூட பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல்ன்ற ஹெட்டிங் கீழே தான் வரும். ஸோ இதை பார்த்திங்கன்னா பொருத்துகளை கொடுத்து கேட்கலாம், இல்லது பொருந்தாதலை கொடுத்து கூட இதை கேட்கலாம். ஸோ அதனால் அதையும் நான் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், விளைவுக்குனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர், வாழ்வுக்குனா ஊர், இளமைக்குனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பால், புலவருக்கு வேல், உயர்வுக்கு வான், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வாள். அடுத்து பாருங்கள், ஆழிப்பெருக்குக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல்கோள். ஆழிப்பெருக்குனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல்கோள்னு அர்த்தம். மேதினினா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உலகம்னு அர்த்தம். மேதினினா என்னது, உலகம். ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. ஊழினா என்னது, நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்தது உள்ளப்பூட்டு. உள்ளப்பூட்டுனா என்னென்னா உள்ளத்தின் அறியாமை தான் உள்ளப்பூட்டுன்னு சொல்லுவோம். திங்களுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலவு. கொங்குனா என்னென்னா மகரந்தம். கொங்குனா என்னது, மகரந்தம். அலர்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மலர்தல். அலர்னா என்னது, மலர்தல். திகிரினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆணை சக்கரம். திகிரினா என்னது, ஆணை சக்கரம். பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில். ஸோ பொற்கோட்டுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்மயமான சிகரத்தில். மேருனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை. நாம நீர்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அச்சம் தரும் கடல். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், அலினா என்னதுன்னா கருணை. அலினா என்னது, கருணை. காணினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நில அளவை குறிக்கும் சொல்லுக்கு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா காணின்னு அர்த்தம், சரிங்களா. காணினா என்னது, நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா என்னதுன்னா உள்ளம். சித்தம்னா என்னது, உள்ளம். இயன்றவரைனா என்னது, முடிந்தவரை. ஒருமித்துனா என்னது, ஒன்றுபட்டு. ஔடதம்னா மருந்து. மாசற, குற்றம் இல்லாமல். மாசறதுனா குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின்னா என்ன அர்த்தம்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால். சீர்தூக்கினா என்னது, ஒப்பிட்டு ஆராய்ந்தால். தேசம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நாடு. தூற்றும்படினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இகழும்படி. மூத்தோர்னா பெரியோர். மூத்தோர்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியோர். மேதைகள்னா அறிஞர்கள். மேதைகள்னா என்னது, அறிஞர்கள்.
தூற்றும்படி, தூற்றும்படினா என்னது? இகழும்படி. மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர். நெறினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வழி, நெறினா என்னது? வழி. வற்றாமல், குறையாமல். நன்றி அறிதல். ஸோ நன்றி அறிதலுக்கு மீனிங் என்னது? பிறர் செய்த உதவியை மறவாமை. நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு, ஒப்புரவுனா எல்லாரையும் சமமாக பேணுதலுக்கு தான் ஒப்புரவுன்னு பேர். அடுத்து பாருங்கள் நட்டல். நட்டலுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்பு கொள்ளுதல். நந்தவனம், நந்தவனத்தோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சோலை. பாரோட மீனிங் பார்த்தீங்கன்னா உலகம். பண்ணுனா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா இசை. ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பண்ணுனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இசை. இளைத்து பதித்து. முத்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். சரிங்களா? முத்தேன் என்னென்ன? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கனி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மாப்பழா வாழை. முத்தமிழ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இயல் இசை நாடகம். ஸோ இதை தான் முத்தமிழ்னு சொல்லுவோம். அடுத்து மல்லெடுத்த, வலிமை பெற்ற. மல்லெடுத்தனா என்னது? வலிமை பெற்ற. மரம்னா வீரம். சமர் போர். எக்களிப்பு பெருமகிழ்ச்சி. நல்கும் தரும். களத்தோட மீனிங் என்னதுன்னா கப்பல். கழனியோட மீனிங் என்னதுன்னா வயல். கழனி வயல். ஆழியோட மீனிங் பார்த்தீங்கன்னா கடல். கதிர்ச்சுடரோட மீனிங் கதிரவனின் ஒளி. மின்னல் வரினா மின்னல் கோடு. அரிச்சுவடியோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகர வரிசை எழுத்துக்கள். விடிவெள்ளின்றது என்னது? நம் விளக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பாட்டில் இருக்கிறதா கொடுத்துருக்கேன். ஸோ இதை கூட நமக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விரிகடல்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எதை விரிகடலாக சொல்லுவாங்கன்னா அந்த பாட்டில் பள்ளிக்கூடத்தை தான் விரிகடலாக சொல்லுவாங்க. அடிக்கும் மழை அந்த பாட்டில் எதோட ஓமைப்படுத்துவாங்கன்னா நம் தோழன். அடிக்கும் மழையை தான் நம் தோழன்னு சொல்லுவாங்க. மேகம் பார்த்திங்கன்னா குடைன்னு சொல்லுவாங்க. மணல் எப்படின்னா பஞ்சுமெத்தை போன்றதுன்னு சொல்லுவாங்க. விண்ணின் இடியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா காணும் கூத்துன்னு சொல்லுவாங்க. பாயும் புயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊஞ்சலை தான் பாயும் புயல்னு சொல்லுவாங்க. போர்வையை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பனி மூட்டம்னு சொல்லுவாங்க. சுடர் கூரையை என்னன்னு சொல்லுவாங்கன்னா காயும் கதிர்னு சொல்லுவாங்க. வாழும் வீடை எதுன்னு சொல்லுவாங்கன்னா கட்டுமரம்னு சொல்லுவாங்க. அரிச்சுவடி என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மின்னல் வரின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பிடிக்கும் மீன்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம் பொருட்கள். முழு நிலவே கண்ணாடி. மூச்சடக்கும் நீச்சல் யோகம். தொழும் தலைவன் பெருவானம். உண்மைனா அடுத்து பாருங்கள் மீனிங். உண்மைனா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா பொய்ன்னு அர்த்தம். சரிங்களா? உண்மைக்கு ஆப்போசிட் என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா பொய்ன்னு சொல்லி வரும். ஸோ இதெல்லாம் எதிர்ச்சொல்ல கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா? உண்மைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பொய்ன்னு சொல்லுவாங்க. தேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடு. தண்டருள்னா குளிர்ந்த கருணை. பணினா தொண்டு. கூர் மிகுதி. எய்தும் கிடைக்கும். செம்மையருக்கு சான்றோருக்கு. எல்லாரும் எல்லா மக்களும். ஏவல் தொண்டு. ஏவல்னா என்னது? தொண்டு. அல்லாமல் அதை தவிர. பராபரமே மேலான பொருளே. சுயம் தனித்தன்மை. உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. அஞ்சினர் பயந்தனர். அஞ்சினருக்கு மீனிங் என்னது? பயந்தனர். கருணைனா என்னது? இரக்கம். வீழும்னா என்ன அர்த்தம்? விழும்னு அர்த்தம். ஆகாது முடியாது. நீள்நிலம் பரந்த உலகம். பரந்த உலகத்துக்கு தான் என்ன பெயர்? நீள்நிலம். முழுவதும். முற்றும்னா என்னது? முழுவதும். மாறினா என்னது? மழை. கும்பினா என்னது? வயிறு. ஸோ ரொம்ப முக்கியமானது. கும்பினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வயிறு. பூதளம்னா பூமி. பார்னா என்னதுன்னா உலகம். பாருக்கு என்ன மீனிங்? உலகம். ஸோ இதோட நமக்கு 6th தமிழ், அதாவது 6th புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அடுத்து 7th புக்கில் இருக்க சொல்லும் பொருளுக்கான மீனிங் பாருங்கள். ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும். ஊக்கிவிடும்னா என்னது? ஊக்கப்படுத்தும். அடுத்து பாருங்கள், குறினா என்னது? குறிக்கோள். விரதம்னா நோன்பு. பொழிகிற தருகின்ற. ஒப்புமை இணை. முகில்
மேகம். முகில்னா என்னது? மேகம். அற்புதம். அற்புதம்னா என்னது? வியப்பு. உபகாரி. உபகாரினா என்னது? வள்ளல். ஈன்று. ஈன்றுனா என்னது? தந்து. கழித்திட. மகிழ்ந்திட. கொம்புனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிளை. கொம்புனா என்னது? கிளை. அடுத்து பாருங்க, நச்சரவம். நச்சரவம்னா என்னதுன்னா விடமுள்ள பாம்பு. என்ன சொல்லுவாங்கன்னா விஷமுள்ள பாம்பை தான் நச்சரவம்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, அதிமதுரம். அதிமதுரம்னா மிகுந்தன்னு அர்த்தம். சுவை விடுதி. சுவை விடுதினா தங்கும் இடம்னு அர்த்தம். பரவசம். பரவசம்னா என்னது? மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல். துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தலை தான் துஷ்டி கேட்டல்னு சொல்லுவாங்க. சிற்றில். சிற்றில்னா என்னது? சிறு வீடு. யாண்டு. யாண்டுனா எங்கே. கல்லறை. கல்லறைனா கற்குகை. ஈன்ற வயிறு. ஈன்ற வயிறுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்த வயிறு. சூரன். சூரன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வீரன் அர்த்தம். வாரணம். வாரணம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா யானைன்னு அர்த்தம். பொக்கிசம். பொக்கிசம்னா என்னது? செல்வம். பரி. பரினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரை. சாஸ்தினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மிகுதி. சிங்காரம். அழகு. விஸ்தாரம். பெரும்பரப்பு. அடுத்து பாருங்க, கமுகு. கமுகுனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்கு. மதலைனா என்னதுன்னா தூண். சென்னி. உச்சி. நெகிழி. நெகிழினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தீச்சொடர். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், சரிங்களா? நெகிழினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தீச்சொடர். உறவு நீர். உறவு நீர்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பெருநீர் பரப்பு. அழுவம்னா என்னதுன்னா கடல். அழுவம்னா என்னது? கடல். கரையும் அழைக்கும். வேயா மாடம். ஸோ இதில் பாருங்கள், வேயா மாடம்னா என்னதுன்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம்னு அர்த்தம், சரிங்களா? வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாதது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடத்துக்கு தான் என்னதுன்னா வேயா மாடம்னு பேர். அடுத்து பாருங்க, உரு. உருனா என்னதுன்னா அழகு. வங்கம்னா கப்பல். போலனா பிளக்கன்னு அர்த்தம். எள்ளுனா பகல். வங்கூல். வங்கூல்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று. அடுத்து பாருங்க, கோடு உயர். கோடு உயர்னா என்னதுன்னா கரை உயர்ந்த. அடுத்து பாருங்க, நீகான். நீகான்னா என்னதுன்னா நாவாய் ஓட்டுபவன். மாட ஒல்லேரி. கலங்கரை விளக்கம். எத்தனிக்கும். எத்தனிக்கும்னா முயலும்னு அர்த்தம். பருதி. பருதினா கதிரவன். வெற்பு. மலை. அன்னதோர். அப்படி ஒரு. கழனி. கழனினா வயல். கார்முகில். கார்முகில்னா மலை மேகம். நிகர். நிகர்னா சமம். துயின்று இருந்தார். துயின்று இருந்தார்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உறங்கி இருந்தார். வைப்புலி. வைப்புலினா என்ன அர்த்தம்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா. கோட்படானா என்ன அர்த்தம்னு பாருங்கள், ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில். வாய்த்து ஈயில்னா என்ன அர்த்தம்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை. விச்சைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி. பிரம்மாக்கள், அதாவது பிரும்மாக்கள்னு வரும். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா படைப்பாளர்கள்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பிரம்மாக்கள் படைப்பாளர்கள். நெடினா என்னதுன்னா நாற்றம். மழலை. மழலைனா என்னது? குழந்தை. வனப்புனா அழகு. பூரிப்பு மகிழ்ச்சி. மேனி உடல். வன்கீரை. வன்கீரைனா வளமான கீரை. பரினா என்னது? குதிரைன்னு அர்த்தம். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். முட்டைப்போய். முட்டைப்போய்னா என்னது? முழுதாக சென்று. முட்டைப்போய்க்கு என்ன அர்த்தம்? முழுதாக சென்று. கால்னா என்னதுன்னா அந்த பாட்டில் வந்து 2 அர்த்தம் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஒரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா வாய்க்கால், இன்னொரு அர்த்தம் குதிரையின் கால் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டில் 2 அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், மறித்தல். மறித்தல்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தடுத்தல்னு அர்த்தம். அதாவது அதில் அந்த பாட்டில் 2 அர்த்தம். ஒன்று வந்து மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல். இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா எதிரிகளை தடுத்து தாக்குதல்னு அந்த மறித்தலுக்கே 2 அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், மாறி. மாறினா என்னது? மழை. வறந்திருந்த. வறந்திருந்தனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வறண்டிருந்த. புகாவா. புகாவானா உணவாகன்னு அர்த்தம். மடமகள். மடமகள்னா என்னதுன்னா இளமகள். நல்கினாள்.
நல்கினால்னா கொடுத்தால்னு அர்த்தம். அடுத்து முன்றில். முன்றில்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டின் முன்னிடம், அதாவது திண்ணையை குறிக்கும். ஸோ இங்கே என்னதுன்னா வீட்டையே குறிக்குது. அதாவது வீட்டின் முன்னிடம்னா திண்ணையை தான் குறிக்கும். முன்றில்னாலே திண்ணையை தான் குறிக்கும். அந்த பாட்டில் அது வீட்டை குறிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது குழி. குழினா என்னதுன்னா நில அளவை பெயர். சான்னா நீட்டல் அளவை பெயர். மணினா முற்றிய நெல். சீலைனா புடவை. மடைனா வயலுக்கு நீர் வரும் வழியை தான் என்னன்னு சொல்லுவோம்னா மடைன்னு சொல்லுவோம். கழலுதல். கழலுதல்னா உதிர்தல். சும்மாடுனா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருளுக்கு தான் என்ன பேருனா சும்மாடுன்னு பேர். அடுத்து பாருங்கள் வையம். வையம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உலகம். வெய்யனா வெப்ப கதிர் வீசும். ஸோ இதுக்கு தான் என்னது வெய்யன் பேர். சுடர் ஆழியான். சுடர் ஆழியான்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமாலுக்கு தான் சுடர் ஆழியான்னு பொருள். இடர் ஆழி. இடர் ஆழினா என்ன பொருள்னா துன்பக் கடல்னு பொருள். அடுத்து சொல் மாலை. சொல் மாலைனா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா சொல் மாலைனா பாமாலைன்னு அர்த்தம். தகலி. தகலினா என்னது அகல் விளக்கு. ஞானம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவு. நாரணன்னா திருமால். வித்துனா என்னதுன்னா விதை. ஈனனா பெற. நிலன்னா என்னதுன்னு அர்த்தம்னா நிலம்னு அர்த்தம். களைனா வேண்டாத செடி. பைங்கூழுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்கள். பைங்கூழ்னா பசுமையான பயிர். வன்சொல் கடுஞ்சொல். வன்சொல்லுக்கு மீனிங் என்னது கடுஞ்சொல். சாந்தம் அமைதி. சாந்தம் அமைதி. தாரணி. தாரணினா என்னது உலகம். மகத்துவம். மகத்துவம்னா என்னது சிறப்பு. தத்துவம். தத்துவம்னா என்னது உண்மை. பேதங்கள். பேதங்கள்னா என்னது வேறுபாடுகள். இரக்கம். இரக்கம்னா என்னது கருணை. ஸோ இதோட நமக்கு 7th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு. அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் பாருங்கள். நிரந்தரம். நிரந்தரம்னா என்னது காலம் முழுமையும். வன்மொழி. வளமிக்க மொழி. வைப்பு. நிலப்பகுதி. இசை. புகழ். சூழ்களி. சூழ்ந்துள்ள அறியாமை இருள். தொல்லை. பழமை துன்பம் 2 பொருள் இருக்குது. அடுத்து பாருங்கள் விசும்பு. விசும்புனா வானம். மரபு. வழக்கம். மயக்கம். கலவை. திரிதல். மாறுபடுதல். இருதிணை. இருதிணைனா என்னது உயர்திணை அக்ரிணைன்னு இருதிணை இருக்குது. செயல்னா என்னது பாட்டு. வளாமை. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். வளாமை தவறாமை. தலால் அல்லது இது என்ன சொல்லுவாங்கன்னா தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தலால்னா என்னது தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல். வளாமைனா தவறாமை. ஐம்பால். ஸோ ஐம்பால் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால்னு 5 பால்கள். தூண்டுதல். தூண்டுதல்னா என்ன மீனிங் ஆர்வம் கொள்ளுதல். அடுத்து பயிலுதல். பயிலுதல்னா படித்தல். ஈரம்னா இரக்கம். நாணம்னா வெட்கம். முழவு. முழவுனா என்னதுன்னா இசைக்கருவி. செஞ்சொல். செஞ்சொல்னா திருந்திய சொல். நன்செய். நன்செய்னா என்னதுன்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலத்துக்கு தான் என்ன பேருன்னா நன்செய் அப்படின்னு பேர். புன்செய்னா என்னதுன்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலத்துக்கு பெயர் தான் என்னது புன்செய்ன்னு பேர். வள்ளைப்பாட்டு. வள்ளைப்பாட்டுனா நெல் குத்தும் போது பாடப்படும் பாடலுக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளைப்பாட்டு. ரொம்ப முக்கியமானது. முகில்னா என்னதுன்னு பாருங்கள். முகில்னா மேகம். இது வந்து ரிப்பீட்டட். சரிங்களா? விண்ணம்னா என்னதுன்னா சேதம். கெடுக்கலங்கி. கெடுக்கலங்கினா மிக வருந்தி. வாகுனா சரியாக. சம்பீரமுடன். சம்பீரமுடன்னா என்னது முறையாக. காலன்னா யமன். சேகரம் கூட்டம். மெத்த மிகவும். காங்கேய நாடுனா கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காங்கேய நாடு. அதுக்கடுத்து பாருங்கள் தீர்வன. தீர்வனனா என்னதுன்னா நீங்குபவை. திறத்தனா தன்மையுடையன. உவசமம். உவசமம்னா என்னதுன்னா அடங்கி இருத்தல். கூற்றவா. கூற்றவானா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவுகளாக. நிழலிகளும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒளி பொருந்திய. பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளை. பூனாய்க்கு என்ன அர்த்தம் அணிகலன்களை அணிந்தவளை. பேருதற்கு. பேருதற்குனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அகற்றுவதற்கு. பிணினா துன்பம். திரியோக மருந்துனா 3 யோக மருந்துக்கு தான் திரியோக மருந்துன்னு பேர். ஓறுதல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லறிவுக்கு தான் ஓறுதல்னு பேர். தெளிவுனா என்னது நற்காட்சி. பிறவார்னா பிறக்க மாட்டார். நித்தம். நித்தம். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா நாள்தோறும். வையம் உலகம். வையத்துக்கு என்ன மீனிங் உலகம். மட்டு அளவு.
பேணுவெயில் பாதுகாத்தால், பேணுவெயில்னா பாதுகாத்தால்னு அர்த்தம். சுண்ட நன்கு, திட்டுமுட்டு தடுமாற்றம், கலன் அணிகலன், முற்ற ஒளிர, தடம் அடையாளம், அகம்பாவம் செருக்கு, பண்ணுனா இசை, கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலைக்கு பேர் தான் கனகச்சுனைன்னு பேர். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் மதவேலங்கள். மதவேலங்கள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மத யானைகள்னு அர்த்தம். வேலம்னா என்னது? யானைன்னு அர்த்தம். இதுவும் ரொம்ப முக்கியமானது. வேலம்னா என்னது? யானைன்னு அர்த்தம். முரளும்னா முழங்கும். பலவை, பலவைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முதிர்ந்த மூங்கில், அளந்தவர், வறியவர். கீழைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உறவினர். செரா அமை, வெறுக்காமை, பேதையார், அறிவற்றவர். நோன்றல், பொறுத்தல். மறா அமை, மறவாமை. போற்றார், பகைவர். பொறை, பொறுமை. வாரி, வருவாய். எஞ்சாமை, குறைவின்றி. முட்டாது, தட்டுப்பாடின்றி. ஒட்டாது, வாட்டமின்றி. வைகுக, தங்குக. ஒதை, ஓசை. ஒதைனா என்னது? ஓசைன்னு அர்த்தம். வெறியி, வெறியினா அஞ்சி. யானர், புது வருவாய். மரளி, காலன். வலிவர், நழுவி ஓடுவர். கரி, கரினா என்னது? யானைன்னு அர்த்தம். வேலம்னாலும் யானைன்னு அர்த்தம். பிலம், பிலம்னா என்னது? மலைக்குகை. தூறு, புதர். மண்டுதல், நெருங்குதல். அருவர், அருவர்னா என்னது? தமிழர்னு அர்த்தம். இறைஞ்சினர், வணங்கினர். உடன்றன, சினந்து எழுந்தன. முளை, முளைனா என்னது? மலைக்குகை. சீவன், சீவன்னா என்னது? உயிர். வையம், வையம்னா என்னது? உலகம். சத்தியம், சத்தியம்னா என்னது? உண்மை. சபதம், சபதம்னா என்னது? சூளுரை, ஆனந்த தரிசனம், மகிழ்வான காட்சி. மோகித்து, விரும்பி. நமன், நமன்னா என்னது? யமன் அர்த்தம். நாணாமே, கூசாமல். சித்தம், உள்ளம். உய்மின், ஈடேறுங்கள். நம்பர், அடியார். நம்பர்னா என்னது? அடியார். ஈயில், வழங்கினால். படமாட கோயில், படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோவிலுக்கு தான் படமாட கோவில்னு பெயர். பகராய், பகராய்னா தருவாய். பராபரம், பராபரம்னா மேலான பொருள். ஆனந்த வெள்ளம், இன்பப்பெருக்கு. அறுத்தவருக்கு, நீக்கியவருக்கு. நிறை, நிறைனா என்னதுன்னா மேன்மை. அழுக்காறு, பொறாமை. பொறைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. மதம், மதம்னா என்னதுன்னா கொள்கை. பொச்சாப்பு, பொச்சாப்புனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சோர்வு. இகல், இகல்னா என்னதுன்னா பகை. மையல், மையல்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா விருப்பம். மன்னும், மன்னும்னா என்னதுன்னா நிலை பெற்ற. ஓர்ப்பு, ஓர்ப்புனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து தெளிதல். ஸோ இதோட 8th முடிஞ்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? 9th ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 9th ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பொருள் கூறுக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், குரம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குரம் பல்லுனா அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான் இந்த குரம் பல்லு. மூன்றினம் என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா துறை, தாளிசை, விருத்தம். திறமெல்லாம், திறமெல்லாம்னா சிறப்பெல்லாம். சிந்தாமணி, சிந்தாமணிக்கு 2 பேர் இருக்குது. ஒன்று சிதறாத மணி, இன்னொன்று சீவக சிந்தாமணி என்னும் இரு பொருளை வந்து குறிக்கும். சிந்துனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகை இசைப்பாடலை தான் சிந்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்குணம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 3 குணங்களுக்கு தான் முக்குணம்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் சத்துவம், அந்த 3 குணங்கள் என்னென்னு பாருங்கள். சத்துவம், அதாவது மூன்று குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்துவம், ராட்சசம், தாமசம்னு சொல்லி 3 குணங்கள் இருக்கும். ஸோ சத்துவத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அந்த 3 குணங்கள் பாருங்கள். சத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அமைதி, அதாவது சத்துவம் அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணத்துக்கு பேர் தான் சத்துவம்னு சொல்லி சொல்லுவாங்க. ராட்சசம் என்ன சொல்லுவாங்கன்னா போர், தீவிரமான செயல்களை குறிக்கும் குணத்துக்கு பேர் தான் ராட்சசம்னு சொல்லி சொல்லுவாங்க. தாமசம்னா என்னதுன்னா சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணத்துக்கு பேர் தான் தாமசம்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பாடலில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. 3 முக்கிய குணங்கள் என்னென்னு கேட்கலாம். சத்துவம், ராட்சசம், தாமசம். சரிங்களா?
அடுத்து பாருங்கள் 10 குணங்கள். ஸோ 10 குணங்கள், அதாவது 3 குணங்கள் வந்து பொதுவாக இருக்கிறது. 10 குணங்கள் எதுனா தமிழுக்குரிய 10 குணங்கள், அதாவது தமிழையும் இதோட வந்து ஒப்பிட்டு கூறியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது தமிழில் இருக்க 10 குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்த்தலில் பொருண்மை, காந்தம், வலி, சமாதி முதலிய 10 குண அணிகள் எதில் இருக்கான்? தமிழ் மொழியில் இருக்கான். ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா வண்ணங்கள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 5. சரிங்களா? நார்மலாக வண்ணங்கள் எத்தனை கலருன்னு சொல்லுவோன்னா 5 கலர். என்னென்னா வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது 5 வண்ணங்கள் இருக்குது. ஆனால் தமிழில் இருக்கிற வண்ணங்கள் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 100 இருக்காம். அது என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக 100 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஊனரசம்னா என்னதுன்னா குறையுடைய சுவைன்னு அர்த்தம். சரிங்களா? ஊனரசம்னா என்னது? குறையுடைய சுவை. அதாவது தமிழில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நவரசம் எத்தனை இருக்குன்னா 9 இருக்குது. ஆனால் சுவை எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 6 இருக்கும். சரிங்களா? அந்த இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, புளிப்புன்னு சொல்லிட்டு 6 வகையான சுவை இருக்கும். தமிழில் எத்தனை நவரசம் எத்தனை சுவை இருக்குதுன்னா 9 சுவை இருக்கும். அதுதான் நவரசம்னு சொல்லி சொல்லுவோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலைன 9 சுவை இதில் இருக்குது. அடுத்து பாருங்கள், வனப்புனா என்ன மீனிங்னா அழகு. தமிழில் பார்த்திங்கன்னா அதாவது வனப்பு பொதுவாக பார்த்திங்கன்னா வனப்புன்றது ஒரே ஒரு அழகு தான் இருக்கும். ஆனால் தமிழில் பார்த்திங்கன்னா 8 அழகு இருக்காம். அது என்னதுன்னு பார்த்திங்கன்னா அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயல்பு, புலன், இளைவு. ஸோ இந்த 8 வகையான அழகு தமிழில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த 8ல் பார்த்திங்கன்னா ஏதாவது 3 கொடுத்துட்டு வேறு ஒன்றுக்கு ஏதாவது வேறு கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சரிங்களா? அதனால் இதையும் படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பாருங்கள், குந்தனா என்னதுன்னா உட்கார. கந்தம்னா என்ன மீனிங் பார்த்திங்கன்னா மனம். கந்தம்னா என்னது? மனம். மிசைனா மேல், விசனம் கவலை, குந்த உட்கார. ஸோ அதே 2 டிப்பு கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்து பாருங்கள், மிசைனா மேல், வசனம் கவலை, வளர்முதல். வளர்முதல் நெற்பயிர், தரளம் முத்து, பணிலம் சங்கு, வரம்பு வரப்பு, களை கரும்பு, கா சோலை, குலை சிறுகளை, குலை சிறு கிளை, அரும்பு. அரும்புனா என்னது? மலர் முட்டு. மாடு பக்கம். மாடுனா என்னது? பக்கம். நெருங்குவலை. நெருங்குவலைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நெருங்குகின்ற சங்குகள். கோடுனா என்னது? குளக்கரை. ஆடும்னா என்னது? நீராடும். மேதினா என்னது? எருமை. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. மேதினா எருமை. துதைந்து எழும், கலக்கி எழும். கன்னி வாழை. இளமையான வாழை மீனுக்கு பேர் தான் கன்னி வாழைன்னு பேர். சூடுனா என்னதுன்னா நெல் அரிக்கட்டு. சுரிவளைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கு. சுரிவளை சங்கு. வேரினா என்னதுன்னா தேன். பகடுனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எருமக்கடா. பகடுனா என்னது? எருமக்கடா. ரொம்ப முக்கியம். பாண்டில்னா என்னதுன்னா வட்டம். சிமயம்னா மலையுச்சி. நாளிகேரம்னா என்னது? தென்னை. இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நாளிகேரம்னா என்னது? தென்னை. நரந்தம்னா நாரத்தை. கோழினா என்னதுன்னா அரசமரம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கோழினா என்னது? அரசமரம். சாலம்னா ஆச்சமரம். தமாலம்னா பச்சிலை மரம். இரும்போந்துனா பருத்த பனை மரத்தை தான் இரும்போந்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் அப்படியே வந்து பொறுத்துக்களை கொடுத்து கேட்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சந்துனா என்னதுன்னா சந்தன மரம். நாகம்னா நாகமரம். காஞ்சினா ஆற்று பூவரசு. யாக்கைனா உடம்பு. புணரியோர் தந்தவர். புன்புலம் புள்ளிய நிலம். தாட்குனா என்னன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி, ஆளுமை. ஸோ 2 மீனிங் இருக்குது, 2மே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள். குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குபவர்களுக்கு தான் என்ன பேருனா தள்ளாதோர் இவன் தள்ளாதாரோன்னு அர்த்தம். சரிங்களா? சமயக்கணக்கர்னா சமய தத்துவவாதிகள். படைமாக்கள்னா என்னன்னு பேருனா பழமொழி பேசும் மக்களுக்கு தான் பாடைமாக்கள்னு பேர். குழினா என்னதுன்னா ஒன்று கூடி. தோம்னா குற்றம். கோட்டினா என்னதுன்னா மன்றம். பொலம்னா பொன். வேதிகை திண்ணை. தூணம்
தூண், தூணம், தூண். தாமம்னா என்னதுன்னா மாலை, தாமம் மாலை. கதலிகை கொடினா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியதுக்கு தான் என்ன பேருனா கதலிகை கொடின்னு அர்த்தம். காலூன்றி கொடி, காலூன்றி கொடினா கொம்புகளில் கட்டும் கொடிக்கு பேர் தான் என்னது காலூன்றி கொடி. விலோதம், விலோதம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா துணியால் ஆன கொடிக்கு பேர் தான் என்னது விலோதம்னு பேர். வசினா என்னது மலை. செற்றம், சினம். கலாம், கலாம்னா என்னது போர். துருத்தினா என்னது ஆற்றிடை குறை, இதுக்கு தான் என்ன பேருனா துருத்தின்னு பேர். ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டுக்கு தான் என்ன பேருனா துருத்தி. ஸோ ரொம்ப முக்கியமானது, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து தொல்காப்பியர் நூலில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை கூட பொறுத்துகளை கொடுத்து கூட கேட்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து எந்த விலங்கினத்தில் இருக்குது, ஸோ எதெல்லாம் ஓரறிவு எதெல்லாம் ஈரறிவுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ இதையும் படித்து வச்சுக்கோங்க. ஓரறிவுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா உற்றறிதல், அதாவது தொடுதல் உணர்வை பற்றி சொல்லுவாங்க. சரிங்களா? உற்றறிதல்னா என்னது தொடுதல் உணர்வு. உற்றறிதல் எதெல்லாம் ஓரறிவுன்னு பார்த்தீங்கன்னா புல், மரம், இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரறிவு. இதுக்கு பார்த்தீங்கன்னா தொடுதல் உணர்வு மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த உணர்வுமே இருக்காது. அடுத்து பாருங்கள், ஈரறிவுனா என்னதுன்னா உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல், அதாவது தொடுதல் உணர்வும் அதுக்கு இருக்கும், அதாவது சுவைத்தல் அந்ததும் அதுக்கு இருக்கும். என்னதுன்னா சிப்பி, நத்தை. ஈரறிவு என்னது சிப்பி, நத்தை. மூவறிவு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல், அதுக்கு நுகர்கிற தன்மையும் இருக்கும். அதுதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கரையான் ப்ளஸ் எறும்பு. நான்கறிவு எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்டு, தும்பிக்கு தான் இருக்கும். ப்ளஸ் கூடுதலாக என்ன ஒன்று இருக்குன்னா அதால் பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ கரையான், எறும்பாலெல்லாம் பார்க்க முடியாது. சரிங்களா? உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் ப்ளஸ் காணல், இதெல்லாம் என்னது இந்த நாலுமே இருக்கிறது நண்டும் தும்பிக்கும் தான் இருக்குது. காணல்ன்றது அப்போ கரையான், எறும்பாலெல்லாம் பார்க்க முடியாது. அடுத்து பாருங்கள் ஐந்தறிவு எதுக்கு இருக்கும்னா உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல், காணல் ப்ளஸ் கேட்டல். ஸோ அதுக்கு கேட்குற சக்தியும் இருக்கும். என்னது பறவை, விலங்கு. ஸோ ஐந்தறிவு ஜீவன் எது பறவை, விலங்குன்னு பொதுவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பறவை, விலங்கு எல்லாமே ஐந்தறிவு ஜீவன் தான். அடுத்து ஆறறிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு மட்டும்தான் ஆறறிவு இருக்குது. ஸோ என்னது பகுத்தறிதல், அதாவது எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற மனசு யாருக்கு இருக்குது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் என்னது பகுத்தறிதல்னு பேர். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் கலர் நிலம். கலர் நிலம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பண்படாத நிலத்துக்கு தான் என்ன பேர்னா கலர் நிலம்னு பெயர். நவிழல்னா சொல்லல். வையம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உலகம். மாக்கடல்னா பெரிய கடல். இயற்றுகனா செய்க. மின்னாலைனா மின்னலை போன்றவளை. மின்னாலைனா என்னது மின்னலை போன்றவளை. மின்னால்னா ஒளிர மாட்டாள்னு அர்த்தம். தணல்னா நெருப்பு. தாளினா சமைக்கும் கலன். அனித்துனா என்னதுன்னா அருகில். தவிர்க்க ஒணானா என்னது தவிர்க்க இயலாதன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள் யாண்டும்னா எப்பொழுதும். யாண்டும்னா என்ன அர்த்தம் எப்பொழுதும்னு அர்த்தம். மூவாதுனா முதுமை அடையாமல். நாறுவனா முளைப்ப. தாவானா கெடாதிருத்தல். மைவனம்னா மலைநெல். முருகியம்னா குறிஞ்சி பறைன்னு அர்த்தம். பூஞ்சினைனா என்னதுன்னா பூக்களை, அதாவது பூக்களை உடைய கிளைன்னு வரும். சரிங்களா? ஸோ இதை வந்து மேலே எழுதிக்கங்க, பூக்களை உடைய கிளைன்னு வரும். சரிங்களா? பூஞ்சினைனா என்னது பூக்களை உடைய கிளை. சிறகுனா என்னதுன்னா இறகு. சாந்தம்னா சந்தனம். பூவைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நாகனவாய் பறவை. பூவைனா என்னது நாகனவாய் பறவைக்கு தான் பூவைன்னு பேர். புலம்னா என்னதுன்னா அழகு. கடறுனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காடு. கடறுனா என்னது காடு. முக்குழல்னா கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்களுக்கு தான் என்ன பேருனா முக்குழல்னு பேர். சரிங்களா? ஸோ 3 குழல்கள் கொன்றை, ஆம்பல், மூங்கில். அடுத்து பொலினா என்னதுன்னா தானிய குவியல். உலைனா ஒரு வகை மானுக்கு தான் உலைன்னு பெயர். வாய் வெறியினா சோர்வால் வாய் குளறுதலுக்கு தான் வாய் வெறியின் பெயர். குருளைனா குட்டி. இணைந்துனா துன்புறுதல். உயங்குதல்னா வருந்துதல். படிக்கு உரனா நிலத்தில் விழ. கோடுனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கொம்பு. கல்னா மலை. முருகுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன், மனம், அழகு. இது 3க்குமே என்ன அர்த்தம்னா முருகுன்ற ஒரே அர்த்தம் தான்.
அடுத்து பாருங்கள் மல்லல். மல்லல்னால் என்னதுன்னா வளம். செருனா என்னது வயல். கரிக்குருத்துனா யானை தந்தம்னு அர்த்தம். போர்னா வைக்கோற் போர். போர்னா என்ன சொல்லுவோன்னா வைக்கோற் போரை சொல்லுவோம். புரைத்தபனா என்னது குற்றமின்றி. தும்பி ஒரு வகை வண்டு. துவரை பவளம். மறை தாமரை மலர். விசும்பு வானம். மதியம் நிலவு. தீபம் விளக்கு. சதிர் நடனம். தாமம் மாலை. தெங்கு தேங்காய். இசை புகழ். வருக்கை பலாப்பழம். நெற்றி உச்சி. நெற்றினா என்னது உச்சி. மால்வரை பெரிய மலை. மடுத்து பாய்ந்து. கொழுநிதி திரண்ட நிதி. மருப்பு கொம்பு. வெறி மனம். கழனி வயல். செறி சிறந்த. இரிய ஓட. சூல் கரு. அடிசில் சோறு. மடிவு சோம்பல். கொடியனார் மகளிர். நற்றவம் பெருந்தவம். வட்டம் எல்லை. வெற்றம் வெற்றி. அல்லல் சேறு. பழனம் நீர்மிக்க வயல். பழனம் என்ன மீனிங்? நீர்மிக்க வயல். வெறியினா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சி. வெறியினா என்ன அர்த்தம்னா அஞ்சி. பார்ப்புனா என்ன அர்த்தம்? குஞ்சு. நாவலோனா நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்துக்கு தான் நாவலோன்னு பேர். இசைத்தாள்னா ஆரவாரத்தோடு கூவுதல். நந்துனா என்னதுன்னா சங்கு. கமுகுனா பாக்கு. முத்தம்னா என்னன்னா முத்து. புரிசைனா என்னதுன்னா மதில். அணங்குனா தெய்வம். சில்காற்று தென்றல். புலைனா சாளரம். மாகால்னா என்னதுன்னா பெருங்காற்று. முன்னீர்னா கடல். பனைனா என்னதுன்னா முரசு. 3 சுழினா பனைனா என்னது முரசு. கயம்னா நீர்நிலை. ஓவுனா ஓவியம். நியமம்னா என்னதுன்னா அங்காடி. விண்ணா வானம். ரவினா என்னதுன்னா கதிரவன். கமுகுனா என்னதுன்னா பாக்கு. அறம்னா நற்செயல். வெகுளினா சினம். ஞானம்னா அறிவு. விரதம்னா மேற்கொண்ட நன்னெறி. நசைனா என்னது விருப்பம். நல்கல் வழங்குதல். பிடினா என்னதுன்னா பெண் யானை. வேலம்னா ஆண் யானை. இது ரொம்ப முக்கியம். யானை ஒரு வகை மரம். பாலை நிலத்தில் வளர்வதுக்கு பேர் தான் இந்த யான்றது பேர். சரிங்களா? யான்றது பாலை நிலத்தில் வளரக்கூடிய ஒரு வகை மரத்துக்கான பேருக்கு தான் என்ன அர்த்தம்னா யான்னு பேர். பொலிக்கும்னா உரிக்கும். ஆறுனா வழி. ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு 9th புக் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 10th புக்கு. சரிங்களா? ஸோ 10th இருக்க சொல்லும் பொருள் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், துய்ப்பதுனா என்னதுன்னா கற்பது தருதல். ரெண்டுக்குமே ஒரு மீனிங் தான் துய்ப்பது. மேவலால் பொருந்துதலால் பெறுதலால்னு இதுக்கும் 2 மீனிங். சரிங்களா? மயலுறுத்துனா மயங்கச்செய். பிராணரசம் உயிர்வலி. லயத்துடன் சீராக. நனைந்தலை உலகம். அகன்ற உலகம். நேமி சக்கரம். கோடு மலை. கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல். நறுவி நறுமணமுடைய மலர்கள். தூவி விருச்சி நற்செயல். சுவல் தோல். அருகுற அருகில். முகமன் ஒருவரை நலம் வினவி கூறும். முகமன்னா ஒருவரை நலம் வினவி கூறும். விருந்தோம்பல் சொற்கள்னு அர்த்தம். சரிங்களா? முகமன்றது ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். ஸோ அசையினா என்னதுன்னா இலைப்பாரி. நல்கினா தங்கி. கடும்பு சுற்றம். நரலும் ஒலிக்கும். ஆரி அருமை. படுகர் பள்ளம். வயிரியம் கூத்தர். வேவை வெந்தது. இரடி திணை. பொம்மல் சோறு. சுடினும் சுட்டாலும். மாளாத தீராத. மாயம் விளையாட்டு. விசும்பு வானம். ஊழி யுகம். அடுத்து பாருங்கள், ஊழ் முறை. தன்பெயல் குளிர்ந்த மலை. ஆர்தருப்பு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஆர்தருப்புனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடுனா சிறப்பு. பீடு சிறப்பு. ஈண்டினா செறிந்து திரண்டு. ஈண்டி செறிந்து திரண்டு. கேள்வியினான் நூல்வல்லான். கேண்மையினான்னா நட்பினான் அர்த்தம். தார்னா மாலை. முடி தலை. முனிவு சினம். அகத்து உவகை மனமகிழ்ச்சின்னு அர்த்தம்.
அகத்து உவகைனா மனமகிழ்ச்சின்னு அர்த்தம். தமர்னா உறவினர். நீபவனம்னா கடம்பவனம். மீனவன்னா பாண்டிய மன்னன். கவரினா என்னதுன்னா சாமரை. கவரினா என்னது? சாமரை. அதாவது கவரி மாவின் முடியில் செய்த விசிறி ஆகிய அரசு சின்னத்துக்கு பேர் தான் என்னது? கவரின் பேர். நுவன்றனா சொல்லிய. என்னானா அசைச்சொல். பண்டினா வயிறு. அசும்பியனா ஒளி வீசுகிற. முச்சினா தலையுச்சி கொண்டை. சிலம்புனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பு கிண்கிணி எதில் அதாவது இந்த இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவும் எந்தெந்த இடத்துல அணிவதுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பொறுத்துக்களை கொடுத்து கேட்கலாம். சிலம்பு கிண்கிணி வந்து எங்கே அணிவதுன்னு பார்த்தீங்கன்னா காலில் அணிவது. அரைநான் பார்த்திங்கன்னா இடையில் அணிவது. சுட்டின்றது நெற்றியில் அணிவது. குண்டலம் குலைன்றது காதில் அணிவது. சூழின்றது தலையில் அணிவது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் சுண்ணம்னா நறுமணப் பொடி. காருகர்னா நெய்பவர்னு அர்த்தம். சரிங்களா? நெய்பவர். சாலியர்னு 2 இருக்குது. தூசுனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டுன்னு பொருள். துகிர் பவளம். துகிர்னா என்னதுன்னா பவளம். வெறுக்கைனா செல்வம். நொடைனா விலை. பாசவர் வெற்றிலை விற்போர். ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். கண்ணுள் வினைஞர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவியர். மண்ணீட்டாளர்னா சிற்பி. கிளினா என்னதுன்னா துணி. சேக்கேனா படுக்கை. யாக்கேனா உடல். பிணித்துனா கட்டிய. வாய்ந்தனா பயனுள்ள. ஸோ அடுத்து பாருங்கள் இளங்கோல்னா என்னதுன்னா இளம் பயிர்னு அர்த்தம். தயங்கி அசைந்து. காய்ந்தேன் வருந்தினேன். கொம்பு கிளை புழை துளை. கான் காடு தேம்ப வாட. அசும்பு நிலம். உய்முறை வாழும் வழி. ஓர்ந்து நினைத்து. கடிந்து விளக்கி. உவமணி மணமலர். படலை மாலை. துணர் மலர்கள். ஸோ இதோட 10th புக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 11th புக். ஸோ இன்னும் 12th 2 புக் தான் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் பால்னா என்னதுன்னா வகை. இயல்புனா இலக்கணம். மாடம் மாளிகை. அமை மூங்கில். ஆரளி மொய்கின்ற வண்டு. இந்துளம் இந்தளம் என்னும் ஒரு வகை பண்ணு தான் என்னதுன்னா இந்துளம்னு பேர். இடங்கனினா சங்கிலின்னு அர்த்தம். உளம்னா அதாவது உள்ளான் என்ற பறவைக்கு பேர் தான் உளம்னு சொல்கிறாங்க. சலசவாவினா தாமரை தடாகத்துக்கு பேர் தான் சலசவாவி. தரளம்னா முத்து. வட ஆரி நாடுனா திருமலை. கானா சோலை. முகில் தொகைனா மேகக்கூட்டம். மஞ்சைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மயில். மஞ்சைனா என்னது? மயில். கொண்டல்னா கார்கால மேகத்துக்கு தான் கொண்டல்னு பேர். மண்டலம்னா உலகம். வாவி தரங்கம்னா குளத்தில் எழும் மலைக்கு பேர் தான் வாவி தரங்கம். அதுக்கடுத்து பாருங்கள் அழியுலாம்னா வண்டு மொய்க்கின்ற. அழியுலாம்னா என்ன மீனிங்னா வண்டு மொய்க்கின்ற. தென்னாரி நாடுக்கு என்ன மீனிங்னு பாருங்கள் குற்றாலம். அதாவது காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம். சரிங்களா? இது 2 சேர்த்து வரும். ஸோ இந்த 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா மழைக்கால மலர்கள். ஸோ மழைக்கால மலர்கள் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம். அடுத்து போதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மொட்டு. அலர்ந்துனா என்னது? மலர்ந்து. கவினினா என்னது? அழகுற. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் சிதவல்னா என்னதுன்னா தலைப்பாகை. தண்டுனா ஊன்றுகோல். தமியர்னா தனித்தவர். முனிதல்னா என்னதுன்னா வெறுத்தல். துஞ்சல்னா சோம்பல். அயர்வுனா சோர்வு. மாட்சினா பெருமை. நோன்மைனா என்னதுன்னா வலிமை. தாள்னா என்னதுன்னா முயற்சி. பிரசம்னா என்னது? தேன். புடைத்தல்னா கோல் கொண்டு மிரட்டுதல். குழு நன்குடினா என்னதுன்னா கணவனுடைய வீடு. வரன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வறுமை. கொழுஞ்சோறுனா என்னதுன்னா பெரும் செல்வம். உள்ளாள்னா நினையாள். மதுகை பெருமிதம். இகக்கும்னா நீக்கும். இழுக்குனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றம். வினாயவைனா கேட்டவை. வரைனா மலை. கம்பளைனா பேரொளி. புடவினா உலகம். எய்தல்னா அடைதல். துண்ணனா என்னதுன்னா நெருங்கிய. வாரணம்னா யானை. பூரணம்னா நிறைவு. நல்கல்னா அழித்தல். வதுவைனா திருமணம். கோன்னா என்னதுன்னா அரசன். மறுவிழானா குற்றம் இல்லாத. தொண்டிரைனா தெள்ளிய நீரலை. விண்டுனா என்னதுன்னா திறந்து. மண்டியனா நிறைந்த. தீன்னா என்னதுன்னா மார்க்கம்.
கொன்முனா மேகம், விசும்புனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வானம், சமம்னா என்னது போர், அரவம்னா என்னது ஆரவாரம், ஆயம் சுற்றம் தலைன்னு 2 பொருள் இருக்குது. ஆயத்துக்கு என்ன பொருள்னா சுற்றம் தழலை. தட்டைனா பறவைகளை ஒட்டும் கருவிகளுக்கு தான் தட்டையின் பெயர். கொத்துனா என்னது பூமாலை. ஸோ அடுத்து பாருங்கள் குழல். குழல்னா என்னதுன்னா கூந்தல். கோலத்து நாட்டார்னா என்னதுன்னா கலிங்க நாட்டார்னு அர்த்தம். வரிசைனா சன்மானம். நாங்குல்னா என்னதுன்னா மண்புழு. நாங்குலுக்கு என்னது மண்புழு, ரொம்ப முக்கியமானது. ஒதுகனா சொல்க. முழக்கம்னா என்னதுன்னா ஓங்கி உரைத்தல். கனிகள்னா என்னதுன்னா உலோகங்கள். மணினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம். படிகம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பளபளப்பான கல்லுக்கு தான் படிகம்னு பேர். படினா என்னது உலகம். மீட்சினா விடுதலை. நவைனா குற்றம். பதினா என்னன்னு பாருங்கள் நாடு. பிழைப்புனா என்னதுன்னா வாழ்தல். நிரயம்னா என்னதுன்னா நரகம். ஒரியினா நோய் நீங்கிய. அடுத்து புறவோர்னா சான்றோர். யானர்னா புது வருவாய். மருண்டெனன் வியப்படைந்தேன். மண்ணுயிர் நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதிக்கு தான் மண்ணுயிர்னு பெயர். தண்டானா என்னது ஓயாத. கடுந்துப்புனா மிக வலிமை. ஏமம்னா பாதுகாப்பு. ஒடியானா குறையா. நயந்துனா விரும்பிய. கடிநகர் காவல் உடைய நகரத்துக்கு தான் கடிநகர்னு பேர். காண்டினா காண்க. பூம்பராகம் பூவில் உள்ள மகரந்தத்துக்கு தான் பூம்பராகம்னு பேர். ஆசியிலானா குற்றம் இல்லாத. தோட்டினா துரட்டின்னு அர்த்தம். ஆயம்னா ஆடு குதிரைக்கு தான் ஆயம்னு பெயர். அடுத்தது புக்க விட்டுனா என்னதுன்னா போக விட்டு. சீரிய துளினா நுண்ணிய மணல். சிறுகால்னா என்னதுன்னா வாய்க்கால். பரல்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கல். முன்னீர் மடுனா கடலாகிய நீர்நிலைக்கு பேர் தான் முன்னீர் மடு. அண்டையோனினா ஞாயிறு. சாடுனா பாய். ஈட்டியது சேகரித்தது. எழிலினா மேகம். எழிலினா என்னது மேகம். அடுத்தது நாங்குல் புழுனா என்னதுன்னா மண்புழு. ஓவானா ஓயாத. பாடுனா உழைப்பு. வேதித்து மாற்றி. ஸோ இதோட நமக்கு என்னது 11th கம்ப்ளீட்டட். ஸோ அதுக்கடுத்து என்ன பாருங்கள் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லும் பொருளும் நியூ புக்கில் இருக்க 6th to 12th வரைக்கும் இருக்க நியூ புக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? ஸோ பாருங்கள் புதுப்பெயல்னால் என்னதுன்னா புதுமழை. ஆறுகளினா வெள்ளம். கொடுங்கோல்னா வளைந்த கோல். புலம்புனா தனிமை. கண்ணினா என்னது தலையில் சூடும் மாலைக்கு பேர் தான் கண்ணி. கவுல்னா என்னது கன்னம்னு அர்த்தம். விலங்கு. அமலன் ராமன். இளவல்னா தம்பி. ஸோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அமலன்றா ராமன். இது ஏற்கனவே ஒரு டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அமலன்னா என்னதுன்னு. இளவல்னா தம்பி. நளிர்கடல்னு பார்த்தீங்கன்னா குளிர்ந்த கடல். துன்புனா துன்பம். உன்னேல் எண்ணாதே. அனகன்னா ராமன். உவானா அமாவாசை. உடுபதினா சந்திரன். செற்றார் பகைவர். கிளை உறவினர். வாயிலோயே வாயில் காப்பேனே, அதுக்கு தான் என்ன பெயர் வாயிலோயே. வள்ளியோர் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா வள்ளல்கள். வயங்குமொழி விளங்கும் சொற்கள். விதைத்து. உள்ளியது நினைத்தது. உரன் வலிமை. வருந்தலை அதாவது வருந்தலைனா வெறுமையான இடம். காவினம்னா கட்டி கொள்ளுதல். கலன்னா யாழ். கலப்பைனா கருவிகளை வைக்கும் பைக்கு பேர் தான் கலப்பை. மழுனா கோடாரி. என்னது மழுனா கோடரி. மலிவிழானா விழாக்கள் நிறைந்த. விழாக்கள் நிறைந்தக்கு பேர் தான் மலிவிழா. மடநல்லார்னா இளமை பொருந்திய பெண்களுக்கு தான் மடநல்லார்னு பேர். கலிவிழானா எழுச்சி தரும் விழாக்கு பேர் தான் கலிவிழா. பலிவிழானா திசைதோறும் பூசையிடும் உத்திர விழாக்கு பேர் தான் பலிவிழா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒளி விழான்றது ஆரவார விழாக்கு பேர் தான் ஒளி விழான்னு அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள் வேட்டம்னா என்னதுன்னா மீன் பிடித்தல். களினா உப்பங்களி. செருனா என்னதுன்னா வயல். கொள்ளைனா விலை. என்றூல்னா சூரியனின் வெப்பம். விடரனா மலை வெடிப்பு. கதழ்னா விரைவு. உமணர்னா உப்பு வணிகர். எல்வளைனா ஒளிரும் வளையல். தெளிர்ப்பனா ஒளிப்ப. விழி அறினா
குரல் கேட்ட ஞமலி. ஞமலினா என்னதுன்னா நாயின்னு அர்த்தம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. ஞமலினா என்னது? நாய். வெறியனா அஞ்சிய. மதர் கயல்னா அழகிய மீன். புனவன்னா காணவன் அர்த்தம். அல்லல்னா சேரு. பகடுனா எருது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பகடுனா எருது. புரிக்குழல்னா சுரண்ட கூந்தல். களைனா மூங்கில். கண்ணா கணுன்னு அர்த்தம். விரல்னா ஆடவர் கை பெருவிரல். உத்தர பலகைனா மேலிடும் பலகை. பூதர்னா ஐம்பூதங்கள், ஓவியன்னு சொல்லுவாங்க. விதானம்னா ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல்னு அர்த்தம். நித்திலம்னா முத்து. விருந்துனா புதுமை. மன்னிய கழுவிய. நாவலம் போலம்னா சாம்பூநதம் என்னும் உயர்ந்த வகை பொண்ணுக்கு தான் என்ன பேருனா நாவலம் புலம். தலைக்கோள்னா நாடக கணிகையர் பெரும் பட்டத்துக்கு பேர் தான் தலைக்கோள்னு அர்த்தம். ஓடைனா முகப்படாம். அரசு உவானா பட்டத்து யானை. பரிசினர் வாழ்த்தினர். பல் ஈயம் இன்னிசை கருவி. குயிலுவ மாக்கள்னா இசைக்கருவிகள் வாசிப்போர். தோரிய மகளிர்னா ஆடலில் தேர்ந்த பெண்களுக்கு தான் தோரிய மகளிர்னு பேர். வாரம்னா தெய்வ பாடல். ஆமந்திரிகைனா இடக்கை வாத்தியம். இலைப்பூங்கோதைனா அரசன் அணிந்துள்ள பச்சை மலைக்கு தான் இலை பூங்கோதைன்னு பேர். களஞ்சுனா ஒரு வகை எடையளவு. நகைனா சிரிப்பு. இளிவரல்னா சிறுமை. அதுக்கடுத்து பாருங்கள், மருட்கைனா வியப்பு. பெருமிதம்னா பெருமை. வெகுளினா சினம். உவகைனா நிகழ்ச்சி. காய் நெல்னா விளைந்த நெல். மான்றது ஒரு நில அளவு. ஒரு ஏக்கரில் 3 பங்கு தான் மான்னு சொல்லுவாங்க. மாக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. செருனா என்னதுன்னா வயல். தமித்துனா தனித்து. புக்குனா புகுந்து. யாத்துனா சேர்த்து. நந்தும்னா தலைக்கும். வரிசைனா முறைமை. கல்லுனா ஒளி குறிப்பு. பரிவுனா அன்பு. தபனா கெட. பிண்டம்னா வரி. நச்சின்னா விரும்பினால். உண்ணலிர்னா எண்ணாதீர்கள். பிணித்தமைனா கட்டியமை. நீசனா இழிந்த. நேசம்னா அன்பு. வள்ளியதை உறுதியை ஓர்மின் ஆராய்ந்து பாருங்கள். பாதகர்னா கொடியவர். கொழுமினா ஒன்று கூடி. பழிப்புரைனா இகழ்ச்சியுரை. ஏதமில் குற்றமில்லாத. ஊன்ற அழுந்த. மாற்றம்னா சொல். நுவன்றிலர்னா கூறவில்லை. வளமலைனா என்னென்னா வளமான மலை, அதாவது மலைநாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா பழனி மலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வளமலைனா என்னது? பழனி மலையை தான் வளமலைன்னு சொல்லுவாங்க. கவான்னா மலைப்பக்கம். கலிங்கம்னா ஆடை. சுரும்புனா வண்டு. நாகம்னா சுரபுன்னை. நாகப்பாம்புன்னு 2 அர்த்தம் இருக்குது. பாம்புக்கு என்னது? சுரபுன்னைன்னு இன்னொரு பேர் இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிறங்குனா விலங்கும். பரம்புனா பரம்பு மலை. கரங்குனா ஒலிக்கும். வாளுளைனா வெண்மையான தலையாட்டத்துக்கு பேர் தான் வாளுளை. மருளனா வியக்க. ஸோ அடுத்து பாருங்கள், நிழல்னா ஒளி வீசும். நீலம்னா நீலமணி. ஆலமர் செல்வன்னா சிவபெருமான் இறைவனுக்கு தான் என்ன பெயர்? ஆலமர் செல்வன். அமர்ந்தனன்னா விரும்பினன். சாவம்னா வில். மால்வரைனா பெரிய மலை அல்லது கரிய மலையுமாம்னு அர்த்தம். கரவாதுனா மறக்காது. துஞ்சுனா தங்கு. நலிசினனா செறிந்த கிளை அல்லது பெரிய கிளைன்னு சொல்லுவோம். போதுனா மலர். ஞயலியனா நெருங்கிய. நாகுனா இளமை. குறும்பொறைனா சிறுகுன்று. கோடியர்னா கூத்தர். மலைதல்னா போரிடல். ஊரல்னா செறிவு. நுகம்னா பாரம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற சொற்பொருள் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ பிடிஎஃப் பார்த்திங்கன்னா இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 6th to 12th வரைக்கும் இருக்கிற சொல்லும் பொருளும்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர் இருக்காது. கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருப்பேன். இதை ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சுட்டு அதை நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு. ஸோ நீங்கள் சேர்ந்தாப்பில் படித்த மாதிரியும் ஆயிரும். நான் ஆன்சரும் சேர்த்து பிடிஎஃப்பில் கொடுத்தா நீங்கள் அது பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிக்காமல் விட்டுருவீங்க. இப்படின்னா நீங்கள் கையோடு அதை படித்து முடிச்சிருவீங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மட்டும் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு புக்கு நம்ம 10th வரைக்கும் படித்தா போதும். ஸோ 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஓல்டு புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா அடுத்து நான் கொடுப்பேன். ஸோ அதையும் நீங்கள் சேர்ந்தாப்பில் படிச்சிடுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித்ரா TNPSC அகாடமி.